இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராவில் நடந்த முக்கியமான சம்பவம்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ராவுக்கு மார்க் ஹென்றி வந்திருந்தார். மார்க் ஹென்றி ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருந்தார். அவரோட பையனும் ஜேக்கப் ஹென்ரியும் வந்திருந்தார். ஜேக்கப் ஹென்றி WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாரு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த சம்பவத்தை WWE பண்ணியிருக்கிறாங்க. ஆடியன்ஸ் சைடு மார்க் ஹென்றி அவர் பையனையும் உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிட்டிங்கன்னா, மிஸ்ஸுக்கும் பெர்சன்ட்ரேடுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பெர்சன்ட்ரேட் வின் பண்ணுறோம். வின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டியும் அவர் ஃபினிஷர் போடுறார். அதுக்கப்புறம் ஆட்ருத்தை ஹெல்ப் பண்ணுவார். ஆட்ருத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஆட்ருத்தை போட்டு பொலன்னு பொழந்துருவார். கிட்டத்தட்ட ஆட்ருத்துக்கு எல்லா இடத்துலையும் ஃபினிஷர் போட்டுக்கிட்டே இருப்பார். கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்பார். அவரோட ஃபினிஷரை பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருப்பார். ரெஃப்ரி சொல்லியும் கேட்க மாட்டார். ஆடம் பெர்ஸ் சொல்லியும் கேட்க மாட்டார். ஆடம் பெர்ஸ் ஒரு கட்டத்தில் சொல்லி அனுப்பி விட்டு ஆட்ருத்தை இழுத்துட்டு போய் ஒரு வேற இடத்துல வைப்பாங்க. அங்கேயும் ஃபினிஷர் போடுவார். ஆடம் பெர்ஸ் ரொம்ப காண்டாயிடுவார். இந்த மூமெண்ட் ஆட்ருத்துக்கு பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெர்சன்ட்ரேட் செய்யறது மிகப்பெரிய தப்பு. இப்படியெல்லாம் ஒரு ரெஸ்லர் தேவையில்லாமல் இன்னொருத்தர் பயங்கரமாக அட்டாக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சித்ரோனிஸ் வந்தால் இதுக்கு கண்டிப்பாக பதிலடி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் இவெண்ட் வந்திருக்கோம். மெயின் இவெண்ட்டுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்லேயே செமிசைன் ஜேயூஸ் நல்லா என்கரேஜ் பண்ணி அனுப்புறார். அதுக்கப்புறம் செமிசைன் வர்சஸ் பேரன் கேப்டன் 2 out of 3 கவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஃபாலோ யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, செமிசைன் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் கவுண்ட் வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 கவுண்ட் தான் இருக்கு. ரெண்டாவது கவுண்ட் யார் வின் பண்றான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த என்ன நடந்துக்கிட்டீங்கன்னா, செகண்ட் ஃபால் பேரன் பேக்கர் வின் பண்ணா. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபாலுக்காக ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் ஃபைனல். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாம்பியன்ஷிப்ன்ற மாதிரி உறுதியாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் செமிசைன் அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கிட்ட போனோடனே ரோல் பின் பண்ணுவார். அதுக்கப்புறம் செமிசைன் டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணும்போது பேரன் பேக்கர் ஸ்பியரை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி தன்னோட சாம்பியன் ரிட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்ஸில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதுதான் இந்த WWE நடந்துச்சு இன்னைக்கு ராவை பொறுத்த வரைக்கும்.